கிருஷ்ணகிரியில் பள்ளி மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கை 15 நாளில் விசாரித்து முடிக்க முதலமைச்சர் உத்தரவிட்டிருந்தார். மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் முக்கிய குற்றவாளியின் சிவராமன், அவருக்கு உதவியவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். கிருஷ்ணகிரியில் பள்ளி மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கை 15 நாளில் விசாரித்து முடிக்க முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உத்தரவிட்டிருக்கிறார். மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் முக்கிய குற்றவாளியான சிவராமன், அவருக்கு உதவியவர்கள் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். கிருஷ்ணகிரியில் பள்ளி மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கை 15 நாட்களில் விசாரித்து முடிக்க முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் முக்கிய குற்றவாளியான சிவராமன், அவருக்கு உதவியவர்கள் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். கிருஷ்ணகிரியில் பள்ளி மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கை 15 நாளில் விசாரித்து முடிக்க முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பாலியல் வன்கொடுமையில் தொடர்புடைய அனைவர் மீதும் நடவடிக்கை எடுக்க ஐஜி பவான் தலைமையில் சிறப்பு புலனாய்வு குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் கண்ணன் இணைகிறார். கண்ணன், விவரங்கள். கிருஷ்ணகிரி மாவட்டம் அந்த கத்திக்குப்பம் என்ற கிராமத்தில் தனியார் பள்ளி பயிற்சி முகாம்களில் நடத்தப்பட்ட அந்த பாலியல் துன்புறுத்தல் தொடர்பான விசாரணையை 15 நாட்களில் முடிக்க தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். இந்த பாலியல் சம்பவம் தொடர்பாக தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் இன்றைய தினம் ஒரு ஆலோசனை கூட்டமானது நடைபெற்றது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் தமிழ்நாடு அரசின் தலைமைச் செயலாளர் முருகானந்தம், டிஜிபி சங்கர் ஜிவால் மற்றும் சமூக நலத்துறை அதிகாரிகள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இந்த ஆலோசனை கூட்டத்திற்கு பிறகு தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மிக முக்கிய உத்தரவுகளை பிறப்பித்துள்ளார். அதன்படி இந்த சம்பவம் தொடர்பான முழுமையாகவும் 15 நாட்களுக்குள் விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார். இந்த சம்பவங்கள் பற்றி முழுமையான விசாரணை மேற்கொண்டு அனைவரின் மீதும் தக்க நடவடிக்கை எடுக்கும் வகையில் ஒரு சிறப்பு புலனாய்வு குழு SIT என்று அழைக்கப்படும் ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமையும் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அமைத்துள்ளார். அதன்படி காவல்துறை தலைவர் பவானீஸ்வரி தலைமையில் ஒரு சிறப்பு புலனாய்வு குழு ஒன்றையும் அமைப்பதற்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். மேலும் இந்த சம்பவங்களால் பாதிக்கப்பட்டுள்ள குழந்தைகள் மற்றும் அவர்களின் பெற்றோர்களோடு கலந்து ஆலோசித்து அவர்கள் நலன்களை காத்திட தேவையான நடவடிக்கைகள் குறித்தும் சம்பவம் ஏற்பட காரணமான சூழ்நிலை குறித்தும் ஆராய்ந்து இது போன்ற இனிமேல் சம்பவங்கள் நடைபெறாமல் இருக்க தடுப்பது குறித்து உரிய பரிந்துரைகளை அளித்திட சமூக நலத்துறை செயலாளர் முரளிதரன், அதாவது ஜெயஸ்ரீ முரளிதரன் தலைமையில் ஒரு பல்நோக்கு மல்டி டிசிப்ளினரி டீம் ஒன்றை அமைக்கவும் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். இந்த குழுவில் மாநில சமூக பாதுகாப்பு ஆணையர் ஜானி டாம் வர்கீஸ், பள்ளி கல்வித்துறை இயக்குனர் லதா, மாவட்ட குழந்தை பாதுகாப்பு அலுவலர் அரவிந்த், மனநல மருத்துவர்கள் திருமதி பூர்ணச்சந்திரியா, சத்யா ராஜ் உள்ளிட்டவர்களும், காவல்துறை ஆய்வாளர் லலிதா, குழந்தைகள் பாதுகாப்பு ஆய்வாளர் வித்ரா ரெட்டி ஆகியோர்களும் உறுப்பினராக இருப்பார்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த சம்பவம் தொடர்பாக விரிவாக விசாரணை மேற்கொண்டு 15 நாட்களுக்குள் அனைத்து நடவடிக்கைகளையும் முடிக்க வேண்டும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். மேலும் வழக்குகளின் விசாரணையை விரைந்து முடித்து 60 நாட்களுக்குள் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்து குற்றவாளிகளை சட்டத்தின் முன் நிறுத்தி கடும் தண்டனை பெற்று தர வேண்டும். தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தில் அனைத்து துறை அதிகாரிகளுக்கும், அதாவது காவல்துறை மற்றும் சமூக நலத்துறை உள்ளிட்ட அனைத்து துறை அதிகாரிகளுக்கும் உத்தரவிட்டுள்ளார். கண்ணன், ஐஜி பவானீஸ்வரி தலைமையில் சிறப்பு புலனாய்வு குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த சிறப்பு புலனாய்வு குழு எப்போது தங்களுடைய விசாரணையை தொடங்க இருக்கிறார்கள்? ஐஜி அதாவது இது போன்ற ஒரு மிக முக்கிய ஒரு சம்பவங்களில் தமிழ்நாடு அரசானது ஒரு சிறப்பு புலனாய்வு குழுவை அமைக்கும். அதன்படி ஐஜி பவானீஸ்வரி, அதாவது காவல்துறை தலைவர் ஐஜி பவானீஸ்வரி தலைமையில் ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் என்ற டீம் அழைக்கப்படும் ஒரு சிறப்பு புலனாய்வு குழுவானது அமைக்கப்பட்டுள்ளது. இந்த புலனாய்வு குழுவானது உடனடியாக தங்களது விசாரணை தொடங்கும் என்று காவல்துறை அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது போன்ற இந்த குற்ற வழக்கில் அந்த பாலியல் துன்புறுத்தல் போன்ற வழக்குகளில் உடனடியாக அந்த சிறப்பு குழுவானது உடனடியாக விசாரணையை மேற்கொள்வதால் வழக்கமாக கொண்டுள்ளது. அதன்படி பார்த்தோம் என்றால் இந்த குழுவானது இந்த உடனடியாக விசாரணை மேற்கொள்ளும்.
முதல் கட்டமாக உள்ளூர் காவல்துறை, அதாவது வழக்கு பதிவு செய்யப்பட்ட அந்த காவல் நிலையத்தில் என்னென்ன வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது, எந்த பிரிவுகளில் வழக்கு செய்யப்பட்டுள்ளது, இதுவரை எவ்வளவு சாட்சிகள் விசாரிக்கப்பட்டது, எந்தெந்த ஆதாரங்களானது காவல்துறை வசம் உள்ளது என்பது தொடர்பாக முழுமையாக அவர் ஆய்வு செய்வார்கள். ஆய்வு செய்து இதனைத் தொடர்ந்து சம்பந்தப்பட்ட இடத்திற்கு ஆய்வு செய்வார்கள். இது போன்று பல்நோக்கிலும், அதாவது ஒவ்வொரு பல்நோக்கில் ஒவ்வொரு வாயிலாகவும் இந்த ஒவ்வொரு முறையிலும் இந்த வழக்கு விசாரணையை பல்நோக்கில் மேற்கொண்டு விரைவாக இந்த விசாரணையை முடிப்பதற்கான ஒரு பல்நோக்கு ஒரு டீமையும் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அமைத்துள்ளார். அந்த குழுவானது இன்றைய தினமே தனது விசாரணை தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கண்ணன், இந்த சிறப்பு குழு அப்படிங்கிறது என்னைக்கு இன்வெஸ்டிகேஷனை தொடங்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க? இதுவரை கைது செய்யப்பட்டவர்களுடைய விவரங்கள், அவர்கள் கொடுத்த வாக்குமூலங்கள், அவர்கள் கொடுத்த தகவல்கள் என்னென்ன, அது தொடர்பான என்ன தகவல் இருக்கு? இந்த சிறப்பு குழுவானது தற்போது இன்று காலை தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்ற ஒரு ஆலோசனை கூட்டத்திற்கு பின்பானது அமைக்கப்பட்டுள்ளது. இது போன்ற ஒவ்வொரு சிறப்பு குழு அமைக்கப்படும். அந்த சிறப்பு குழுவானது உடனடியாக தங்களது விசாரணை தொடங்கும். இந்த சிறப்பு குழுவானது தற்போது அமைக்கப்பட்டுள்ள நிலையில் உடனடியாக இந்த குழுவானது அந்த வழக்கு தொடர்பான அனைத்து தகவலையும் தங்களின் கட்டுப்பாட்டுகள் எடுத்துக்கொள்ளும். அந்த வழக்கு பதிவு செய்யப்பட்ட விவரம், இந்த வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள விவரங்கள் உள்ளிட்டவைகள் தொடர்பாக முழுவதையும் தங்கள் கட்டுப்பாட்டில் எடுத்துக்கொள்ளும். அதன்படி பார்த்தோம் என்றால் இந்த வழக்கில் சம்பந்தப்பட்ட என்சிசி பயிற்றுநர்கள் 6 பேர் மற்றும் 5 பேரும் தெரிவித்துள்ளனர். மேலும் இந்த வழக்கில் முக்கிய குற்றவாளிகள் உடனடியாக கைது செய்யப்பட்டுள்ளனர். மேலும் பல்வேறு கோணங்களில் காவல்துறையானது இந்த விசாரணையை நடத்தி வருகிறது. பள்ளியின் இந்த சம்பவத்தை காவல்துறையினருக்கு தெரிவிக்காமல் மறைத்த பள்ளியின் நிர்வாகத்தினர் 4 பேரும் கைது செய்யப்பட்டு நீதிமன்ற காவலுக்குள் அனுப்பப்பட்டுள்ளனர். வழக்கின் முக்கிய எதிரான சிவராமனுக்கு அழைக்கலம் கொடுத்த போலீசாரின் கைது நடவடிக்கை எதிராக செயல்பட்ட 2 நபர்களும் கைது செய்யப்பட்டுள்ளனர். இவ்வாறு இந்த வழக்கில் தொடர்ந்து காவல்துறையானது கைது நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. அந்த காவல்துறையின் கைது நடவடிக்கைகளை மேலும் துரிதமாக மேற்கொள்ளவும் பல்வேறு வழிகளிலும், அதாவது இந்த வழக்கு தொடர்பாக பல்வேறு வழிகளிலும் விசாரணை மேற்கொள்ளவும் தான் இந்த ஒரு சிறப்பு புலனாய்வு குழுவானது அமைக்கப்பட்டுள்ளது. இந்த புலனாய்வு குழுவானது உடனடியாக விசாரணை தொடங்கும் என்றும் தமிழ்நாடு அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உடனடியாக அந்த குழுவானது சம்பந்தப்பட்ட அந்த கிருஷ்ணகிரி மாவட்டத்திற்கு சென்று அங்கு காவல்துறையினர் இதுவரை நடத்தப்பட்ட விசாரணையில் பெறப்பட்ட ஆவணங்கள் மற்றும் தொடர்பான ஆவணங்களை பெற்றுவிட்டு அடுத்த கட்ட விசாரணை இந்த சிறப்பு புலனாய்வு குழுவானது உடனடியாக மேற்கொள்ளும் என்றும் காவல்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கண்ணன், தகவல்களுக்கு நன்றி. உள்ளூர் செய்திகள் முதல் உலக செய்திகள் வரை உங்களை சுற்றி நடக்கும் எல்லா செய்திகளையும் நொடிக்கு நொடி அறிந்து கொள்ள சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.